Hi guys, welcome back to DSYVN Vlogs. இன்றைக்கி நம்ம டவுன்ஷிப் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம இது பண்ணிடலாம். இப்போ நான் போய் ஏர்போர்ட்டில் லோடே பண்ணல போன டைம், அதனால் எனக்கு டைம் ஓவர் ஆயிடுச்சு. இந்த டைம் நான் சீக்கிரமாக லோட் பண்ணணும். ஸோ நான் இப்போ இது பேக்கரிக்கு போய்க்கிறேன். சீஸ் இல்லை, இப்போ நம்ம சீஸ் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு டவுன்ஷிப் எப்படி விளையாடுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஃபேக்ட்ரிஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஹவுஸஸ். நம்ம இதெல்லாம் பில்ட் பண்ணால் நம்ம பாப்புலேஷன் இங்கே மேலே இருக்கு இல்லையா, அந்த பீப்புள் சிம்பிள் போட்டு அது நம்மளுக்கு அதிகமாகும். நம்மளுக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அதை பொறுத்து நம்ம எக்ஸ்பேன்ஷன்ஸ்லாம் வாங்கலாம். இதுக்கெல்லாம் பேர் எக்ஸ்பேன்ஷன்ஸ். என்னால் இதுக்கு எனக்கு பாப்புலேஷன் இது கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் என்கிட்ட அந்த டூல் பத்தலை. ஸோ நான் இதெல்லாம் டூல்ஸ் வாங்கணும். அது நம்ம வாங்க முடியாது. ஸோ நம்ம ட்ரெயினில் வரது எடுத்துக்கலாம். இங்கே நம்மளுக்கு நிறையா ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். இதுதான் சிட்டி மார்க்கெட். இது கொஞ்சம் லெவல் போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் பான். இதில் தான் நம்ம எல்லாமே ஸ்டோர் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு 90 தான் ஸ்டோரேஜாக இருக்கும். நம்ம அப்கிரேட் பண்ணி நான் இப்போ 4th அப்கிரேடில் இருக்கேன். இது லேப்ரேட்டரி. இதுவும் கொஞ்சம் அதிகமான லெவலில் தான் வரும். நான் கரெக்டாக லெவல் ஞாபகம் இல்லை. இதுதான் ப்ரொஃபைல் அதெல்லாம் பார்க்குற ஏரியா. இங்கே நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம டவுன் லெவல், நம்ம எத்தனை மேட்ச் விளாண்டுருக்கோம், இந்த மேட்சஸ் அது நான் லாஸ்ட்டாக விளாண்டு காமிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ட்ரை வின்ஸ் அந்த மேட்ச்சில். இது அப்புறம் செகண்டாக ஒரு ஹார்ட் போட்டு இருக்கிறது லைவ் நம்மளுக்கு சென்ட் பண்ணது. நம்மளுக்கு யாரும் சென்ட் பண்ணல. நம்மளுக்கு தேர்டாக இருக்கிறது நம்மளுக்கு யாரெல்லாம் எத்தனை ஹெல்ப் கொடுத்துருக்காங்கங்கிறது. அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டார்க்குள்ளே இப்படி போட்டுருக்குல்ல, அது அப்கிரேட் பண்ணது நான் இன்னும் பண்ணலை. அது கொஞ்சம் நாள் ஆகும். நான் அகாடமி ஆஃப் இண்டஸ்ட்ரி இன்னும் பில்ட் பண்ணலை. இது லைக் மற்றவங்கெல்லாம் நம்மளுக்கு லைக் கொடுத்தது, மற்ற பிளேயர்ஸ்லாம் எனக்கு 2 லைக்ஸ் வந்திருக்கு. இது ரெஜேட்டா ஸ்டார்ஸ்னு சொல்லுவாங்க. இது நம்ம ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்காக. நான் 1 முடிச்சிருக்கேன். இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ். இதில் கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு இது கிடைக்கும், மணி கிடைக்கும். இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே இந்த ட்ரெயினுக்கு நம்ம எல்லாமே லோட் பண்ணோன்னா அந்த ட்ரெயின் டைம் முடிஞ்சது நம்மளுக்கு இது கிடைக்கும். நம்ம ட்ரெயினில் லோட் பண்ணி இப்போ அனுப்பிச்சுட்டோம்னா இந்த டைமுக்கு அப்புறம் நம்மளுக்கு ட்ரெயின் ரிட்டர்ன் நம்மளுக்கு இது வரும். லெவல் 25 நம்ம வந்தோன்னா நம்மளுக்கு 3வது ட்ரெயின் அன்லாக் ஆகும். லெவல் 14 செகண்ட் ட்ரெயின், லெவல் 5 ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அன்லாக் ஆகும். இதெல்லாம் ஃபார்மிங். இதில் ஃபஸ்ட்டு கவுஷெட் வரும். அதுக்கப்புறம் செகண்டாக சிக்கன் கூப் வரும். அதுக்கப்புறம் இந்த ஷீப் பான் வரும். என்னென்னா ஃபஸ்ட்டு கவுஷெட் வரும், அதுக்கப்புறம் சிக்கன் கூப், அதுக்கப்புறம் ஷீப் பான், அதுக்கப்புறம் செகண்ட் கவுஷெட் வரும், அதுக்கப்புறம் செகண்ட் சிக்கன் கூப் வரும், அப்புறம் தேர்ட் கவுஷெட் வரும், தேர்ட் சிக்கன் கூப் வரும், அதுக்கப்புறம் செகண்ட் ஷீப் ஃபார்ம், ஐப்பரி அதெல்லாம் வரும். இது ஹவுசிங். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் காட்டேஜ், கேப் காட்டேஜ், சாலட் பங்களா அதெல்லாம். ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன், நீங்கள் பார்த்துட்டே இருக்கோம். ஹாய் கைஸ், சாரி கொஞ்சம் இது டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபேக்ட்ரிஸ்லலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஃபீட் மில் அன்லாக் ஆகும். ஃபீட் மில்லில் நம்மளுக்கு அந்த சிக்கன் கவ் அதுக்கெல்லாம் நம்ம ஃபுட்டு ரெடி பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் வந்து டைரி ஃபேக்ட்ரி வரும், அதுக்கப்புறம் பேக்கரி வரும், அதுக்கப்புறம் டைரி ஃபேக்ட்ரி, அப்புறம் வந்து லைனாக வரும். எனக்கு கொஞ்சம் மறந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா வரும். இப்போ நான் வந்து என்கிட்ட இப்போ வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது ஃபேக்ட்ரிஸு. நான் இப்போ போய் ஒன்றே செகண்ட். இப்போ வந்து இது வந்து ஹெலிகாப்டர் பேட். இதில் வந்து நம்ம போய் இவங்களுக்கெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இதுதான், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் இன்னொன்று இது வந்து ஏர்போர்ட். இது வந்து லெவல் 17 அன்லாக் ஆகும். இது வந்து நம்ம இதெல்லாம் லோட் பண்ணிவிட்டு அனுப்பிச்சுட்டோன்னா நம்மளுக்கு ரிவார்ட் கிடைக்கும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கும். இது வந்து ஃபவுண்டரி. இது வந்து நம்மளுக்கு மைன் வந்து 21st லெவலில் அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லெவலில் நம்மளுக்கு ஃபவுண்டரி அன்லாக் ஆகும். இதில் வந்து இந்த மாதிரி நம்ம சில்வர் இக்னாட் இதெல்லாம் வந்து நம்ம சில்வர் ஓர்ஸ் எல்லாம் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். நம்ம மைன் என்னென்னா இங்கே இருக்கும் மைன். இதுதான் மைன். இதுக்குள்ளே போய் நம்ம வந்து எத்தனை இருக்கோ அதெல்லாம் வந்து இது பண்ணி இந்த இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து மைன் பண்ணணும். அதனால நம்மளுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும். இப்போ எனக்கு இது தீர்ந்துருச்சு. ஸோ நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து இதுதான் பான் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா அதில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கோ அவ்வளோதான் நம்மளால் வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியும். அது ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்மளால் அதுக்கு மேலே கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம ஸ்டோரேஜில் ஏதாச்சும் வேணால் செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செல் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ போயிட்டு நான் இப்போ வீட்டு நிறையா இருக்குது, இல்லை கார்ன் வேணுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எது வேண்டாம், இப்போ எனக்கு வந்து இது கேரமல் வேண்டாம் அப்படின்னா இதை வந்து நான் இது பண்ணிப்பேன். ஓகே காய்ஸ், கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வேணால் இப்படி இதை வந்து இது பண்ணோன்னா நம்ம டச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்மளுக்கு இது மாதிரி டைமர் ஓடும். நம்மளுக்கு சீக்கிரமாக வேணும்னா நம்ம காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். காசை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து காசு வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து நம்மளோட ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ நம்ம இப்போ மூவ் பண்ணல. இப்போ அது எப்படின்னா நம்ம வந்து அது மேலே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா அது மூவ் பண்ணிக்கலாம் இப்படியெல்லாம். ஸோ நான் இப்போ இதை மூவ் பண்ணி இங்கே வைக்கிறேன். எதை வேணாலும் நம்ம இன்னும் அன்லாக் பண்ணாதது, அதாவது நான் இன்னும் வந்து இந்த போர்ட்டுக்கு இதை வந்து நான் அன்லாக் பண்ணாலும் இதை வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியாது. ஸோ இங்கே எதையெல்லாம் மூவ் பண்ண முடியாது அப்படின்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனை மூவ் பண்ண முடியாது, இல்லை ஜூவை மூவ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த போர்ட்டு வந்து மூவ் பண்ண முடியாது. இங்கே ஒரு ஐலாண்ட் கேசல் ஐலாண்ட்னு ஒன்று இருக்கும். அதை வந்து மூவ் பண்ண முடியாது. மற்றது எது வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம், பில்டிங்ஸ் அதையெல்லாம். அப்புறம் வந்து நம்ம இங்கே இப்போ நான் என்ன சொல்லணும்னா இப்போ ஜூக்கு போய் காமிக்கிறேன். ஜூ வந்து லெவல் 24 அன்லாக் ஆகும். நம்ம அதுக்குள்ளே போனோம்னா இப்படி இருக்கும். நம்ம வந்து லெவல்ஸ் கார்ட்ஸ் அன்லாக் பண்ணி நம்ம வந்து இதையெல்லாம் வந்து நம்ம இது பண்ணணும். அதாவது இங்கே போனோன்னா இந்த புக் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணோன்னா கார்ட் இது மாதிரி வரும். இதில் வந்து நான் இந்த பேர் வரக்கு வந்து எனக்கு 30 கார்ட்ஸ் தேவைப்படும், அந்த பேரோட கார்ட்ஸ். ஆனால் நான் 22 தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் 8 கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணால் தான் இந்த பேர் அன்லாக் பண்ண முடியும். அதே மாதிரி இதோட ஃபேமிலி எல்லாமே அப்படி தான். இப்போ ஃப்ளமிங்கோஸ் இதுவும் அப்படி தான்.
இதெல்லாம் நான் இன்னும் ஒரு பொண்ணு கூட அன்லாக் பண்ணாத க்ரீச்சர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சம்மரில் வாழ்கிற க்ரீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் வாழ்கிற க்ரீச்சர்ஸ், இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ட்ரீஸ் இருக்கிற இடத்துல வாழ்கிறது. இது வந்து ஸ்னோவில் வாழ்கிற க்ரீச்சர்ஸ். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, திக்காக இல்லாத ஃபாரஸ்ட்டில் வாழ்கிறது. இப்படி நம்ம எதை வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மூவ் பண்ண முடியும். நம்மளுக்கு இது பண்ணணுன்னா இங்கே இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல லெஃப்ட் சைட் டாப்பில் அந்த நம்ம ஃபோட்டோவுக்கு கீழே வந்து 4 சைடும் பார்த்த மாதிரி ஒரு ஆரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா எடிட் மோட் ஆன் ஆகும். அதை வச்சு நம்ம இதுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இது இருக்குல்ல, எதுன்னு காமிக்கிற மறுபடியும் இந்த ஒரு க்ரீன் கலரில் கிராஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணோன்னா லேண்ட்ஸ்கேப் டைப் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இது வாட்டர், இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது ப்ளூ கலரில் இருக்கிறது வாட்டர். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது கிராஸு, அதுக்கப்புறம் இருக்கிறது சாண்ட், அதுக்கப்புறம் மட்டு, அப்புறம் ஸ்னோ இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரோடு மாதிரி இருக்கிறது கிளிக் பண்ணோன்னா நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரோடு போட்டுக்கலாம் இதில். அதுக்கு வந்து நம்மளுக்கு நிறையா டைப்ஸ் ஆஃப் ரோடு இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஜூக்குள்ளே இருக்க இதெல்லாம் வந்து பேவ்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இது மாதிரி இருக்கிறது ரோடுக்கு அடுத்தது அதை போடணும். அது போய் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வெளியே வரேன். வாஷ் பண்ணிட்டு போயிடு. அப்புறம் வந்து ஒரு நிமிஷம் வீடியோ பண்ணிட்டு, இது வந்து நம்மளோட சைன் போர்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இதை மாற்றிக்கலாம் வேணும்னா, தெரியல. இது வந்து நம்மளுக்கு வேணும்னா மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம லெவல்ஸ் போக போக அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து எதுனா இது வந்து இந்த மாடு இருக்கிறது கவு ஷெட், இது சிக்கன் கூப், அதுக்கப்புறம் இந்த சிக்கனுங்கிறது, அப்புறம் இது வந்து ஷீப் ஃபார்ம். இதுக்கு வந்து நம்ம ஃபுட்டு எப்படி செய்கிறதுனா ஃபீட் மில்னு ஒன்று இருக்குது. இங்கே தான் இருக்கும். அதில் வந்து லெவல்ஸ் போக போக ஒன்று தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. அது வந்து நம்மளுக்கு ரெண்டெண்ணம் நம்ம போக போக அன்லாக் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து மாடு எனக்கு நிறையா இருக்குது. பிகாஸ் 3 cow sheds 6 இருக்குது ஒவ்வொன்றிலையும். அதில் 6 ஒவ்வொன்றிலையும் 6 cows, அப்புறம் 3 cow shed இருக்குங்காட்டி எனக்கு 18 cows இருக்குது. இது வந்து நம்ம ஒரு ஃபீடு, அதாவது ஒரு டைம் இது போட்டோன்னா வந்து நம்மளுக்கு 3 bags கிடைக்கும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு எப்படி கட் பண்ணணுன்னு நான் மறுபடியும் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த கார்ன் இருக்குன்னா வளர்ந்துருச்சுல்ல, அது மேலேயே கிளிக் பண்ணோன்னா இப்படி ஒரு அருவாள் மாதிரி ஒன்று வரும். அதை வச்சு நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். பார்ன் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வரும். நம்மளுக்கு தேவையானது போட்டுக்கலாம். இது வந்து வீட்டு, கார்னு, கேரட், சுகர் கேன், காட்டன், ஸ்ட்ராபெர்ரி, அப்புறம் டொமேட்டோ, பைன் ட்ரீ, பொட்டேட்டோ, கக்காவு, அதெல்லாம் இருக்குது. எனக்கு நெக்ஸ்ட்டு லெவல் 29 ரப்பர் ட்ரீ அன்லாக் ஆகுமா. இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெவலில் அன்லாக் ஆனது தான். நான் வீட்டு தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் லெவல்லையே வந்துடும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ என்ன சொல்ல, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கம்யூனிட்டி பில்டிங்ஸ்னு சொல்லுவோம். இது ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு பில்டிங் அன்லாக் ஆகும். அது வந்து நான் எப்படின்னா அது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். இதையுமே இந்த பில்டிங்ஸுமே நம்ம அது மேலே லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொன்று அன்லாக் ஆகும். இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாப்புலேஷன் தரும் நம்மளுக்கு. ஸோ வந்து இது வந்து நம்மளோட பாப்புலேஷன் கேப் இருக்குல்ல,
அந்த மேலே இந்த ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பர்சன், ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட பர்சன் போட்டு ஒரு பார் மாதிரி இருக்குல்ல, அதுதான் பாப்புலேஷன் கேப்னு சொல்லுவோம். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த கம்யூனிட்டி பில்டிங்ஸ் எல்லாம் தருவாங்க. நம்ம ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொன்று அன்லாக் பண்ணி, இப்போ 25th லெவலில் இருக்கீங்கிட்ட என்கிட்ட 25 கம்யூனிட்டி பில்டிங்ஸ் இருக்கும். அதில் 5 வந்து இன்னும் ஒர்க் பில்ட் பண்ணுறதுக்கு அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் பத்தாதங்காட்டி அது இன்னும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு நம்ம வந்து இதனால் வந்து எப்பயுமே கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸை மட்டும் விற்கவே கூடாது. அது ரொம்ப முக்கியமானது, எல்லாத்துக்குமே வேணும். அதுக்கப்புறம் நான் இப்போ நம்ம எப்படி வந்து இது போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் வாங்க. இப்போ டைரி ஃபேக்ட்ரினா இந்த ஃபேக்ட்ரி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து இது இல்லை. இந்த ஃபேக்ட்ரி இருக்குன்னா நம்ம வந்து இது யான்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு செய்யணுன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே இப்படி பண்ணணும். இப்படி போட்டோன்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ இங்கே போனேன்னா இதுக்கு வந்து மில்க் ஷேக் இதுக்கு வந்து நம்ம இங்கே ட்ராக் பண்ணி கொண்டு போய் இப்படி போட்டோன்னா வந்துடும். அதே மாதிரி இது சாண்ட்விச், இது இப்படி போட்டோன்னா வந்துடும். இது வந்து பேப்பர் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இப்படி போட்டுக்கலாம், இதையும் எடுத்து போட்டுக்கலாம். இது எனக்கு இது தேவைப்படுறங்காட்டி நான் நிறையா போட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ நான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பான் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நான் எல்லாத்துக்கும் சுகர் கேன் போட போகிறேன். எனக்கு ட்ரெயினுக்கு அது வந்து லீட் தேவையாகிறதுங்காட்டி. இப்போ வந்து நான் சில பேர் வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் நான் கலெக்ட் பண்ண வந்து எனக்கு பிடிக்காது. பிகாஸ் வந்து அது வந்து கலெக்ட் பண்ணோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்க்குறக்கு எனக்கு ஒரு மாதிரி சோகமாக இருக்கும். அதனால் நான் கலெக்ட் பண்ண மாட்டேன். சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறம் தான் நான் அதை கலெக்ட் பண்ணுவேன். ஏன்னு தெரில எனக்கே. இப்போ வந்து இங்கே நான் இதுக்கான ஃபீடு போட்டுட்டேன். இப்போ வந்து வெயிட் பண்ணணும். நம்ம இதுக்கெல்லாம் நிறையா வெயிட்டிங் டைம் இருக்குது. நம்ம இப்போ போய் ஏதாச்சும் ஹவுசிங்கில் போய் ஹவுஸ் என்னால் எதுவுமே இப்போ கட்ட முடியாது. பிகாஸ் வந்து எனக்கு பாப்புலேஷன் கேப் ஃபுல்லாக இருக்குது. நான் கம்யூனிட்டி பில்டிங்கை கட்டிட்டு தான் அதை வந்து கட்ட முடியும். இன்னும் நான் இது வந்து கட்டலை. அதனால் வந்து இன்னும் இதாகாமல் இருக்குது. நான் இப்போ கட்ட போகிறேன். இப்போ நான் இதை வந்து இது பண்ணிட்டேன். இதுதான் இது சொல்லுவாங்க. இது பேர் இதிலெல்லாம் ஹவுசிங், இதெல்லாம் வீடுகள். இது நம்மளுக்கு இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது கம்யூனிட்டி பில்டிங்ஸ். அங்கே தான் நான் இதெல்லாம் வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, இதெல்லாம் கம்யூனிட்டி பில்டிங்ஸ். இது வந்து ஃபேக்ட்ரிஸோடது. இது இருக்க லைனில் தான் வரும். ஃபஸ்ட்டு பேக்கரி வரும், அப்புறம் ஃபீட் மில், அதுக்கப்புறம் டைரி ஃபேக்ட்ரி, அப்புறம் சுகர் ஃபேக்ட்ரி. ஓகே அப்படி வரும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.